இன்றைக்கி என்னென்னு தெரியல, மார்னிங்கில் இருந்து பிரியாணி சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் 2 பேருமே சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கூச்சப்படவே மாட்டோம். டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணுறது 2 பேர்த்துக்குமே பிடிக்கும். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன், பார்பிக்யூ தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த புது புக்கெலாம் கொடுத்த உடனே ஸ்மெல் பண்ணி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி தான் ஓப்பன் பண்ணதும் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். அப்படி பண்ணும்போது என்னோடய வேறு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். தட்டில் எவ்வளோ வைக்கிறேனோ அதை ஃபுல்லாகவே சாப்பிட்ருவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அது அப்படியே பழகிடுச்சு. அப்புறம் கிரில்லுக்கு மயோனைஸ் எங்கன்னு கேட்டால் அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நல்ல வேலையை வீட்டில் இருந்தது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அடுத்து மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு முதல்ல கற்றுக்கணும். பிரியாணி, கிரில்லு எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கிரில்லு 2 வாய் வைக்கிறதுக்குள்ளே அவங்க ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ராஜ்கிரண் சிஷ்ய பிள்ளைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு கம்பெனி கொடுக்குற 3வது ஆளை பார்த்தீங்களா, பாப்பாவை வச்சுட்டு ஃப்ரீயாலாம் சாப்பிட முடியாது. ஸோ நாங்கள் சாப்பிட்ற சிக்கனை தான் அவளுக்கும் கொடுத்துருக்கோன்னு நம்பி முட்டையை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு குழம்பு கவரை எடுத்து வச்சுட்டு மணி ஆட்டிகிட்டே தான் இருப்பா. அந்த கேப்பில் நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிருவோம். ஃபைனலாக சுடுதண்ணியோட சிறப்பாக நைட் டின்னர் முடிச்சாச்சு. டெய்லி இப்படி சாப்பிட முடியாது, பட் எப்பயாவது இப்படி சாப்பிடணும்.